ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மேஜிக் சர்க்கிள் போட போகிறேன். 8 போல் போட்டு அதுலேருந்து ஒரு நூலை வெளியில் எடுத்து ஒரு செயின் போடணும். 6 சிங்கிள் குரோஷே போட போகிறேன். 1 2 3 4 5 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன். நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு செயினில் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளாடி இந்த ஊசியை விட்டு இந்த நூலை வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு ஒவ்வொரு செயினில் 2 செயின் போடணும். ஃபஸ்ட்டு செயினில் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். மொத்தம் 12 செயின் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டை முடிச்சிடணும். அடுத்து ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம 3வது ரோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயினில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செயினில் ஒரு செயின் போடணும். சிங்கிள் குரோஷே போடணும். 2 செயின் போடணும். 1 2 அடுத்தது 1 அடுத்தது 2 1 2 அடுத்தது 1 அடுத்தது 2 செயின் வரும். 1 2 அடுத்தது 1 அடுத்தது 2 செயின். 1 2 1 அடுத்தது 2 2 1 2 இந்த 18 செயின் வரும். ஃபஸ்ட்டு செயினில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ஒரு செயின் போடுவோம். செயின் போட்டாச்சு. அடுத்தது 24 செயின் போடணும். அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு செயினில் 6 அதுக்கப்புறம் 12 அதுக்கப்புறம் 18 அதுக்கப்புறம் நம்ம 24 செயின் போட போகிறோம். ஃபஸ்ட்டு செயினில் ஒரு செயின், நெக்ஸ்ட் செயினில் ஒரு செயின், 3வது செயினில் ஒரு செயின், 3 செயின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 2 செயின், ஒரு செயின், 2 செயின், ஒரு செயின், 2 செயின், ஒரு செயின், அப்படி போடணும். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 போட போகிறோம். 1 2 அதுக்கப்புறம் ஒரு செயின் 1 அதுக்கப்புறம் 2 செயின், அதுக்கப்புறம் ஒரு செயின், அதுக்கப்புறம் 2 செயின், ஒரு செயின், 2வது செயினில் ஒரு செயின், 3வது செயினில் ஒரு செயின், அதுக்கப்புறம் 2 செயின், அதுக்கப்புறம் ஒரு செயின், அடுத்த 2 செயின், அடுத்த ஒரு செயின், அதுக்கப்புறம் 2 ஒரு செயின் போடணும். ஒரு செயின் ஒரு செயின், அதுக்கப்புறம் 2 செயின் போடணும். ஒன்று 2 1 2 1
அதுக்கப்புறம் 1 1 1 1 மொத்தம் 24 செயின் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட போகிறோம். இதுக்கு அடுத்த செயினில் வந்து 30 செயின் வரணும். ஃபஸ்ட்டில் 1 1 1 3 1 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 3 2 போட போகிறோம். 1 2 1 2 2 போட்டாச்சு. இதில் 2 3 1 போட்டிருக்கோம். இது 3 2. அதுக்கப்புறம் இந்த 12 செயின்லையும் ஒரு செயினாக போடணும். 12 1 போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 1 போட்டாச்சு. 2 2 2 1 1 1 அவ்வளோதான். 19 2 19 20 2 20 21 2 2 23 24 ஒவ்வொரு செயின். 1 22 23 24 21 வரைக்கும் நம்ம 2 ஸ்டிச்சு போட்டாச்சு. 1 2 3 இப்போ 30 செயின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு செயினில் 6, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 18, அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 30 30 செயின் போட்டாச்சு. இதில் ஃபஸ்ட்டு 2 ரோ போடணும். இப்போ வந்து நம்ம ஒரு ரோ போட்டிருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரோ போடணும். நெக்ஸ்ட் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போடுவோம். இப்போ 30ல் 2 ரோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 ரோ போடுவோம். 3வது ரோ வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஒரு சுற்று சுற்றிட்டு நெக்ஸ்ட் செயினுக்குள்ளே விட்டு அதுலேருந்து ஒரு நூலை வெளில எடுத்து இந்த 3 நூலுக்குள்ளாடி இந்த ஊசியில் இருக்க நூலை வெளியில் எடுக்கணும். ஒரு சுற்று சுற்றி
இந்த நூலை இந்த 3 நூலுக்குள்ளாடி வெளியில் எடுக்கணும். இதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஒரு சுற்றி சுற்றி ஒரு ரோ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு செயினில் ஊசியை விட்டு நூல் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு செயின் போட்டுட்டு அதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். லாஸ்ட் செயினுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே ஊசியை விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு செயின் போடணும். ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செயினில் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஒரு சுற்றி சுற்றி நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி விட்டு அடிலேருந்து ஒரு நூலை வெளியில் எடுத்து 2 நூலுக்குள்ளாடி ஃபஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 நூலுக்குள்ளாடி வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் 4 செயின் போட போகிறேன். 1 2 3 4 4 செயின் போட்டுட்டு இந்த 2 தான் இருக்குல்ல, நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷையும் டபுள் க்ரோஷையும் போட்டோம்ல, இந்த 2 செயினில் உள்ள ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளாடி ஊசியை விட்டு அடிலேருந்து இந்த நூலை வெளில எடுத்தோம்னா இந்த 2 நூல் கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே மாதிரி ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டாச்சா, அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு சுற்றி சுற்றி நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளாடி விட்டு அடிலேருந்து ஒரு நூலை வெளியில் எடுத்து இந்த 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். மறுபடியும் இந்த 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். நெக்ஸ்ட் செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். போட்டுட்டு டைட் பண்ணிடணும். போட்டு ஒரு செயின் போட்டு முடிச்சிடலாம். இது இதாக இருக்குல்ல, பின்னாடி இருக்குல்ல, இந்த செயினில் தான் போட போகிறோம். ஒரு செயின் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதே செயினுக்குள்ளே தான் எந்த செயினில் போட்டோமோ இதாக இருக்குல்ல, இந்த செயினில் தான் டபுள் க்ரோஷேயும் போட போகிறோம். எல்லாமே சேம் செயினு. 2 செயினுக்குள்ளாடி எடுக்கணும். அதுக்கப்புறம் 4 செயின் போட போகிறோம். 1 2 3 4 4 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ஜாயின் இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த 2 செயினுக்குள்ளாடி விட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே அதே செயினில் போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும் அதே செயினில்.
இந்த நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு